உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மது, மது, என்ன பாட்டி? மது, அப்படி எந்த கோட்டையை பிடிக்கிற யோசனையில இருக்க? நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ யோசிச்சுட்டே இருக்க. என்னாச்சுமா உனக்கு? கௌதம் கிளம்பிட்டானான்னு கேட்டேன். ஆமா பாட்டி, அவரு கிளம்பிட்டாரு. நீ போகலையா? இல்ல பாட்டி, நான் போகல. என்னாச்சு இவளுக்கு? எப்பவும் கலகலன்னு பேசுவா, இன்னைக்கே இவ இப்படி இருக்கா? அபிஷேக், மேல வா. ஏன் வா சொல்றேன். என்னடா அது கையில? இல்லையே, ஒன்றும் இல்லை. டேய், என்னதுன்னு கேட்டேன். அது லெட்ரு எதுக்குன்னா, ஐயோ, அடேங்கப்பா, சக்கு ரொம்ப உக்கிரமா தான் இருப்பா போல் இருக்கே. நைஸா எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். அண்ணே, என்ன தங்கிச்சி சக்கு? இங்க வாண்ணே. சொல்லுமா, சொல்லு சக்கு. என்னது கன்னத்துல கை? கைய இருக்கு. கை எடுத்துட்டு அடிக்க மாட்டியே சக்கு. என்ன அடிச்சிடாது சக்கு. நான் உங்க அண்ணன், உன்னை விட பெரிய இவன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன நீயா வந்து ஆஜராகிற? அப்படின்னா உனக்கும் இதுல சம்பந்தம் இருக்கா? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் தான் எல்லாத்தையும் சொன்னான், இவன் தான் எல்லா பிளானையும் போட்டான். நான் வேண்டான்னு சொன்ன சக்கு. மதுவுக்கும் கௌதமுக்கும் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் செஞ்சவன். அட பாவி மாமா, இப்படி எல்லாத்தையும் போட்டு கொடுப்ப? என்னடா நீ தாண்டா எல்லாத்தையும் பண்ணவன், இப்ப அமைதியா இருக்க சொல்றா. Stop it. நீயே இவன் பண்ற வேலைக்கெல்லாம் ஒத்து உதிரியானே? டேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா? ஏன்டா இவ்ளோ சீப்பா பிளான் பண்ற? ஒரு துளி கூட ஓ மேலையோ ஏன் மேலையோ சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒவ்வொன்னத்தையும் கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ஏண்டா எனக்கு தெரியாதா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றதுக்கு? டேய், நாம அடிச்சா தடயமே இல்லாம இருக்கணும். நீ பாட்டுக்கு இப்படி கசமுசான்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. நீ பண்ணதெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்தல. தேவையாடா இதெல்லாம் உனக்கு? ப்ளீஸ் இருங்க. நீங்க நான் அடிச்சதுக்கு நான் அமைதியா இருந்தேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. அதான் பிரச்சனை. அதான் நான் செய்ய வேண்டியிருக்கு. எதுக்கு எடுத்தாலும் கௌதம பிடிக்கலன்றீங்க, ஆனா அவன் செய்யறதெல்லாம் பார்த்துட்டு சும்மாவே இருக்கீங்க. ஏன் இன்னும் எத்தனை நாள் அவங்ககிட்ட கையேந்திக்கிட்டே நம்ம நிக்கணும்? ஆபீஸ்ல என்ன ஒரு முக்கியமான பதவியில உட்கார வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது நடக்க மாட்டேதே. அது ஏன் நடக்கலன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த மதுமிதா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்கன்னு இல்ல, யார் நினைச்சாலும் இருக்காளே அந்த மிடில் கிளாஸ்காரி நடத்த விட மாட்டா. கௌதம விட்டு மொத்தமா மதுமிதா போகணும். அப்பதான் அந்த கௌதம் குட்டி போட்ட பூனை ஆட்டம்
திரும்ப உங்க பின்னாடி சுத்த ஆரம்பிப்பா. அப்பதான் அவனை நம்ம ஆட்டி வைக்க முடியும். டேய் டேய் பைத்தியக்காரா, அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணுவியா? இது நாளைக்கு வெளியில தெரிஞ்சா என்னடா ஆகும்? தெரியாது, வெளியே வராது. வெளியே வராம நான் பாத்துக்கிறேன். சரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா அவங்க பிரிஞ்சிருவாங்கன்னு யார் சொன்னது உனக்கு? பிரியாம என்ன பண்ணுவாங்க? ஒரு புருஷனால எதை வேணா தாங்கிக்க முடியும், ஆனா நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக்கவே முடியாது. கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். டேய் நான் சொல்றேன். சும்மா ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. எல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே புரியும். அண்ணா என்ன இவன் எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். திரும்ப திரும்ப இவன் தப்பு பண்ணா அந்த கௌதம் கிட்ட போய் நான் எப்படி நிக்கிறது? இதையே தான் அவனும் சொல்றான். நாம கௌதம் கிட்ட போய் எதுக்கு நிக்கணும்? யோசி சக்கு, நல்லா யோசி. ச்சே. என்ன சார், மேடம் கிளாஸ் எடுக்க வந்தாங்க, அப்புறம் பார்த்தா திடீர்னு ஆளை காணோம். மேடத்தை எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னீங்க. இன்னைக்கும் மேடம் வரல. என்ன சார் நடக்குது? சாராவது வருவாரா இல்ல வரமாட்டாரா? எந்த சார கேக்குறீங்க? கிரண் சார் தான். தான். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? என்ன சார் நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? கிரண் சாருக்கும் மதுமிதா மேடத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு பேசிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியாதா? ஆபீஸ்ல பேசுறாங்கன்னு சொல்லி என்கிட்ட போட்டு வாங்க பாக்குறீங்களா? இதுல போட்டு வாங்க என்ன சார் இருக்கு? நடக்கிறது தானே சொல்றோம். இல்லன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே அன்னைக்கு கிரண் சாரோட பாத்தீங்கல்ல? ஆமா பார்த்தேன். அதுக்காக அவங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? பெரிய இடத்துல இருக்கவங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாம எதுக்கு இதெல்லாம் தலையிட்டுக்கிட்டு தம்பி? வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளம் வாங்கினோமா, போனோமான்னு இருக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. சார் உங்களை மாதிரிலாம் எங்களால இருக்க முடியாது. ராஜு வா, வான்றல நீங்களும் வாங்க. ராஸ்கல், உங்களுக்குலாம் அறிவே கிடையாது. கை நீட்டி சம்பளம் வாங்குற பாஸை பத்தி அவங்க ஒய்ஃபை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏய், உங்களுக்காக கௌதம் எவ்வளவு பண்ணிருக்கான், ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நாக்குல நரம்பே இல்லாம பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்ல? ஏய், இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க நீங்க எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அவனுக்கு நல்லது நினைக்காட்டி பரவாயில்ல, இப்படி கேவலமா பேசாமையாவது இருங்க. ச்சே, உங்களெல்லாம் எங்க எம்ப்ளாயின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. உங்களெல்லாம் சீட்டை கழிச்சு அனுப்புனாதான் கௌதமோட அருமை புரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.